திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 210 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 16. தாங்கள் நம்முடைய ஊரான மேல்பாடி என்ற சிற்றூருக்கு எழுந்தருளலாம் என்று வேடுவர்கள் கூறுகின்றார்கள். அதை கேட்ட உடனேயே வேல்பட்ட புண்ணில் தீ நுழைந்தால் போன்று வெந்து கலங்குகின்ற மனத்தை உடையவராய் வள்ளியம்மையார் துன்பப்பட்டார். அவ்விடத்திலிருந்து நீங்க முடியாமல் நீங்கி தோழியும் தாமும் சிற்றூருக்கு சென்றருளினார். ஒப்பற்ற தாமே தமக்கு நிகராய தலைவியாகிய வள்ளி நாயகியார் மான் கூட்டங்களையும் மயில் கூட்டங்களையும் கிளிகளையும் புறாக்களையும் அவை போன்ற மற்றைய பறவைகளையும் விலங்குகளும் இவைகளையெல்லாம் பார்த்து, நானும் தோழியும் இவ்விடத்திலிருந்து சென்றுவிட்டோ, இந்த செய்தியை என் தலைவருக்கு கூறுங்கள் என்று சொல்லிக்கொண்டே செல்கின்றார். நாகணவாயின் மொழியைப் போன்ற ஒப்பற்ற மொழியை உடைய வள்ளி நாயகியார் சிற்றூரை அடைகின்றார். நம்பிராஜனின் இல்லமான அந்த குடிசையில் புகுந்து இருக்கின்றார். முன்பெல்லாம் வள்ளியம்மையார் நிறைய விளையாட்டுக்களை விளையாடுவார். மரப்பாவையை வைத்து விளையாடுவார், கழற்காய்களை வைத்து விளையாடுவார், நன்றாக பேசுவார். அப்படியெல்லாம் இருந்த வள்ளியம்மையார் தற்பொழுது எந்த விளையாடுகளையும் விளையாடாமல் எந்த பெண்களோடும் பேசாமல் தனியே இருக்கின்றார். அப்பொழுது செவிலித்தாயும் அன்னையும் தங்கள் மகளை பார்க்கின்றார்கள். செவிலித்தாய் என்பவள் வளர்க்கின்ற தாய். அப்படி வளர்ப்பு தாயாரும் பெற்ற தாயாரும் தங்கள் புதல்வியாராகிய வள்ளி நாயகியாரை உற்று பார்க்கின்றார்கள். வள்ளி அம்மையாரின் மேனியிலே வேறுபாடு வந்திருப்பதை பார்க்கின்றார்கள். உன் உடலில் வேறுபாடு இருக்கின்றது, அதற்கு காரணம் என்ன என்று வன்மையான சொற்களை மிகுதியாக கூறுகின்றார்கள். சினம் கொள்கின்றார்கள். கோபம் அடைவதோடு மட்டுமல்ல, இனி வள்ளி நாயகியார் வெளியே செல்ல முடியாதபடி வீட்டிலேயே வைக்கின்றார்கள். தகுந்த காவலை ஏற்படுத்தி வைக்கின்றார்கள். வள்ளி நாயகியை வன் சொற்களால் பேச வேண்டும் என்பது மறந்தும் கூட செய்யாதவர்கள் செவிலித்தாயும் தாயும். ஆனால் இப்பொழுது அப்படி சொல்கின்றார்கள் என்றால் வள்ளி நாயகியார் மீது கொண்ட மிகுந்த அன்பு, அதோடு தங்களது குடிக்கு பழி வந்து விடுமே, தங்களது குலத்திற்கே பழி வந்து விடுமே என்று உணர்ந்து அந்த நிலையில் இவர்கள் கடும் சொற்களை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளானார்கள். வள்ளி நாயகியாரோ தீட்டிய சித்திரம் போன்று அப்படியே அமர்ந்திருக்கின்றார். வேல் படையை ஏந்தியுள்ள பெருமை பொருந்திய சுப்பிரமணிய பெருமானை கூடி பின்பு பிரிந்ததனால் உடல் மெலிந்து உள்ளம் வெதும்பி உயிரை இழந்தவர் போல பரவசமாய் அந்த இடத்தில் சோர்ந்து விழவே வேட்டுவ பெண்களெல்லாம் அம்மையாரை எடுத்து தழுவி சிந்திக்கின்றார்கள், வள்ளி நாயகியார் ஏன் இப்படி இருக்கின்றார் என்று. பேயொன்றும் தன்மை பிறக்கும் அளவுமே நீயொன்றும் செய்யாமல் நில் என்பது திருவருட்பயன். இதிலே கூறப்பட்ட நிலைமை போன்று வள்ளி நாயகியாரின் நிலைமை இப்பொழுது இருக்கின்றது. அதாவது, ஒரு பேய் பற்றிய உயிர், பேய் பிடித்த ஒருவர் அந்த ஆன்மாவின் அறிவை அந்த பேய் கீழ்ப்படுத்தி அடக்கி தான் ஆவேசித்து நிற்கும். அதுபோன்று சாதகனினுடைய நிலைமை என்பது கேட்டல் சிந்தித்தல் என்ற நிலையில் தற்போதம் முழுமையாக கீழ்ப்படுத்தி முழுமையாக இறைவனாரின் திருவருள் விளக்கம் பெறவே தற்போதம் முற்றிலும் இழந்து திருவருளில் அடங்கி ஒன்றுகின்ற தன்மை. அப்படிப்பட்ட நிலைமையில் இனி நான் எனது என்ற செருக்கோடு ஒரு செயலும் செய்ய முடியாது. அருள் வழியில் பிறழாமல் நம்மை இழந்து நிற்கின்ற நிலைமை, ஆத்மா தன்னை இழந்து நிற்கின்ற நிலைமை. மல வாசனையும் நீங்கி முழுமையான சிவ தரிசனம் எனும் சிவஞான விளக்கம் என்ற தெளிதலை பெற காண்பான் காட்சிப்படு பொருள் காட்டும் சிவஞானம் என்ற தன்முனைப்பும் இன்றி அருள் வழியில் அடங்கி வழுவாது நிற்கின்ற நிலைமை. நேச நிர்விகற்ப நிட்டையல்லால் உன் அடிமைக்கு ஆசை உண்டோ, நீ அறியாத அன்றே பராபரமே என்பதும், எத்தார் பிழைப்பேனோ எந்தையே நின் அருட்கே பித்தானேன் மெத்தவு நான் பேதை பராபரமே என்பதுவும், சிந்தை அவிழ்ந்து சின்மயமா நின்னடிக்கே
வந்தவர்க்கே இன்பநிலை வாய்க்கும் பராபரமே என்பதும் ஸ்ரீ தாயுமான சுவாமிகளின் திருவாக்கு. ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினது அருளாலே உணரில் என் செயலே காண்கிலேன் என்பது ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளிய சிவபோக சாரம். அதே சிவபோக சாரத்தில் ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவன் காட்டிடுவது ஆன அருள் கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட. நின் அறிவில் யான் ஒழித்து நீயாகி நின்றது போல் என் அறிவில் நீயொழித்தே யானாகி எந்நாளும் நிற்கவல்லை யாமாகில் நின் சனனம் போக்குதற்கு கற்கவல்லது ஏதுமில்லை காண் என்பதெல்லாம் சிவபோகசார திருவாக்குகள். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகின்ற நிலைமை வள்ளி நாயகி அம்மையாரின் நிலைமை. பெரும் பித்தர் கூடி பிதற்றும் அடி என்றும் ஸ்ரீ திருநாவுக்கரசு பெருமான் அருளுகின்றார். இதை பிச்சு அது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே என்றும் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் என்றும் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளுவார்கள். சிவஞான சித்தியார் 284வது திருவிருத்தம் ஞாலமதில் ஞான நிட்டை உடையோருக்கு நன்மையொடு தீமையில்லை நாடுவது ஒன்று இல்லை. சீலமில்லை தவமில்லை விரதமொடு ஆச்சிரமச் செயலில்லை தியானமில்லை சித்த மலம் இல்லை கோலமில்லை புலனிலை கரணமில்லை குணமில்லை குறியிலை குலமும் இல்லை பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணமருவி பாடலினொடு ஆடல் இவை பயின்றிடினும் பயில்வர் என்பது திருவாக்கு. எம்பெருமானின் திருவடி அதனில் அடங்கியிருக்கின்ற ஞான நிஷ்டை உடையவர்களுக்கு யமம் நியமம் என்ற விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் தேவைப்படுவதில்லை. இவர்கள் செய்வதெல்லாம் தவமாகவே ஆகும். இவ்வுலகில் ஞான நிஷ்டை உடையவருக்கு நன்மை தீமைகளாகிய இரு வினைகளும் இல்லை. வினைகளை செய்தார்கள் என்றாலும் அவற்றால் ஒரு பயனையும் நாடுவதில்லை. சமயாச்சாரங்கள் அனுஷ்டிக்கவும் தவங்கள் செய்யவும் விரதங்களும் ஆசிரம தர்மங்களும் இவர்களுக்கு வேண்டுவதில்லை. தியான பாவனைகள் செய்ய வேண்டுவதில்லை. சித்த சலனமும் இல்லை. சமயத்திற்கு ஏற்ற வேடங்களும் தரிக்க வேண்டுவதும் இல்லை. விஷயங்களை பற்றுவதும் விடுவதும் ஆகிய நியமம் இல்லை. அந்தக்கரணங்கள் அடக்க வேண்டும் என்ற நிலை இல்லை. தாமசம் முதலிய முக்குணச் செய்கைகள் சேஷ்டைகள் இவர்களிடம் இல்லை. ஒரு குறியின் கண்ணே நிற்க வேண்டுவதில்லை. குல தர்மத்தில் ஒழுக வேண்டியதில்லை. ஏனெனில் இவர்கள் பாலர் போல குழந்தை போல அறவொழிதலும் உன்மத்தர் போல ஒரு கால் செய்து ஒரு கால் செய்யாமல் இருத்தலும் பேய்பிடி உண்டவர் போல தன் செயல் இழப்பில் நின்று பேய்பிடியில் செய்தலுமாகிய குணங்களை பொருந்துவர். அதனால் அந்த பரமானந்த மேலீட்டால் பாடல் ஆடல் முதலியன செய்தாலும் செய்வார்கள். குழந்தைகள் தன்முனைப்பு இன்றி விதிகள் விலக்குகளை அறவே ஒழிந்து நிற்பார்கள். பித்தர்கள் அவர்களும் தன்முனைப்பு என்ற தத்போதம் ஒரு கால் செய்தும் ஒரு கால் செய்யாமலும் இருப்பார்கள். பேய் பிடித்தவர்களோ தன் வசம் எழுந்து பேய் வசப்பட்டு தன்முனைப்பின்றி தத்போதமின்றி நிற்பார்கள். எனவே ஞான நிஷ்டை உடையவர்கள் இவ்வாறு குழந்தைகள் போலவும் உன்மத்தர்கள் போலவும் பேய் பிடித்தவர்கள் போலவும் இருப்பார்கள் என்று உதாரணங்கள் காட்டப்படுகின்றன. பாலர்கள் குழந்தைகள் குணம் என்பது பசித்த நேரம் புசிப்பதன்றி இனிமேல் புசிப்பதற்கு இது வேண்டும் என்று தேடாத குணம். மாதா பிதாவுக்கு வந்த லாபமோ நஷ்டமோ பேரோ இழவோ சந்தோஷமோ துக்கமோ அவை தனக்கு இல்லாமல் இருக்கின்ற குணம் குழந்தைகளின் குணம். ஒரு பிரயோஜனத்தை இச்சிக்காமல் ஒரு தொழில் செய்கின்ற குணம். இனி உன்மத்தர்களினுடைய குணம் என்பது ஒரே தன்மையாக வைதவர்களையும் வாழ்த்தியவர்களையும் வேறுபடுத்தி பார்க்காமல் அதோடு தேக சௌக்கியங்களையும் இச்சிக்காமல் இருக்கின்ற நிலைமை உன்மத்தர்களினுடைய நிலைமை. பிசாசர்கள் பேயால் பீடிக்கப்பட்டவர்களினுடைய குணம் என்பது பேய் பிடி உண்டவன் தேகத்திலே ஒருத்தர் செய்கின்ற ஹிதமோ அஹிதமோ பிடித்த பேய்க்கே ஆக தனக்கு என்று பாரமர நிற்பது அவர்களினுடைய தன்மை. இவ்வாறு சிவாகிர யோகிகள் இந்த திருவிருத்தத்திற்கு
விளக்கம் அருளுகின்றார்கள். இதையே ஐயோ நாம் செய்யாமை செய்து செயல் அறுக்கலாயிருக்க செய்யாமை செய்யாதவாறு என்று திருக்களிற்றுப்படியார் கூறுகின்றது. இதை உரையவிழ உணர்வவிழ உளமவிழ உயிரவிழ உளபடியே உணருமவர் அனுபூதி ஆவதுவும் என்று திருவகுப்பு கூறுகின்றது. பெண்டிர் பிடிபோல ஆண்மக்கள் பேய்போல கண்டாரே கண்டார் என்று உந்தீபர காணாதார் காணார் என்று உந்தீபர என்பார் திருவியலூர் உயவந்த தேவ நாயனார். இவ்வாறு வள்ளி நாயகியாரின் தன்மையை பார்க்கின்றார்கள். அழகு பொருந்திய அம்மையின் திருமேனி துவழுகின்ற தன்மையை பார்க்கின்றார்கள். வள்ளி அம்மையாரின் முன்கை வளையல் கழலும் தன்மையினை பார்க்கின்றார்கள். வள்ளி அம்மையாரின் கூர்மை கொண்ட கண்கள் நீர் துளித்து நிற்கின்ற தன்மையை பார்க்கின்றார்கள். குணங்கள் வேறுபட்டிருக்கின்ற தன்மையை பார்க்கின்றார்கள். உடலிலே பசலை என்ற தேமல் பரவும் தன்மையினை பார்க்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து நம் மகளை மலைச்சாரலில் இருக்கின்ற ஒரு தெய்வம் தீண்டிவிட்டது போலும் என்று சொல்கின்றார்கள். சூரனை வதைத்து சூர்பகையாகிய திருமுருகுதான் வள்ளியை தீண்டியிருக்கின்றது என்பதை அறியாதவர்கள் இவர்கள் அம்மையாரை மலைச்சாரலில் இருக்கின்ற ஒரு தெய்வம் தீண்டியது என்று கருதுகின்றார்கள். இந்த நிலைமையை பார்த்து பிதாவாகிய நம்பி அரசரும் வேடுவர்களும் உறவினர்களும் எல்லோரும் ஒன்றாக கூடி வள்ளி நாயகி அம்மையாரின் தன்மையை பார்க்கின்றார்கள். மனத்தில் அயர்ச்சியுறுகின்றார்கள். வேடுவர்களின் தொன்றுதொட்ட சம்பிரதாயம் ஒன்று இருக்கின்றது. அது வயது முதிர்ந்த தேவராட்டியோடு தேவராளனாகிய வெறியாட்டாளனை அழைத்து அந்த குறிஞ்சி நில கடவுளான வேடுவர்களின் குலதெய்வமான சுப்பிரமணிய பெருமானுக்கு வெறியாட்டு விழாவை செய்வது என்பது அந்த வேடுவர்களின் தொன்றுதொட்டு வருகின்ற வழக்கம். தங்களுக்கு ஏதாவது குறை நேர்ந்துவிட்டால் முருகப்பெருமானின் பூஜையாகிய வெறியாட்டு அயர்தல் என்பது மலைப்பகுதி மக்களான குறிஞ்சி நில குறவர்களின் பாரம்பரிய வழக்கம் ஆகும். முருகப்பெருமான் அந்நிலத்திற்கு உரிய தெய்வம். முருகப்பெருமான் தேவராளன் என்பவர் மேல் ஆவேசிப்பார். அவர் சன்னதகாரன் என்று அழைக்கப்படுவார். தேவராட்டி சன்னதகாரி என்று அழைக்கப்படுவார். குன்றுகளுக்குத் தலைவனாகிய முருகன் அவற்றில் தன்னுடைய வழிபாட்டை நடத்தி வரும் பூஜாரியை அந்த பூஜாரிக்கே வேலன் என்று பெயர். பூஜாரியாகிய அந்த வேலனுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிப்பார் முருகப்பெருமான். குன்றில் வாழும் குறவர்கள் களிக்கூத்தாடி போற்ற அவர்களுக்கு நலம் செய்து அருளுவார் முருகப்பெருமான். முருகனுக்கு பூஜை போடும் பூஜாரி தன் கையில் வேலை வைத்து கொண்டு ஆவேசம் வந்து ஆடுவான். அதனாலேயே அவனுக்கு வேலன் என்று பெயர். ஆட்டை பலி கொடுத்து அவன் ஆடும் ஆட்டத்தை வெறியாட்டு என்று கூறுவார்கள். குறிஞ்சி நில மக்கள் தங்கள் வீட்டில் யாருக்காவது நோய் வந்தால் வேலனை அழைத்து முருகனுக்கு பூஜை போட்டு வெறியாட்டு எடுக்கச் சொல்வார்கள். அந்த பூசாரி வருந்தி அழைத்தால் முருகன் ஆவேச உருவத்தில் வந்து தங்களுக்கு நன்மை செய்வான் என்று குறிஞ்சி நில மக்கள் வழிபாடு செய்வார்கள். தொடர்ந்து குன்றக்குறவை என்ற இந்த குறிஞ்சி நில மக்கள் முருகப்பெருமானை எவ்வாறு வழிபடுவார்கள் என்பதனை வள்ளியம்மை திருமண படலத்தில் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.